உடம்புல கை கால ரொம்ப ட்ரை ஆகி செதிலாக உறிஞ்சிட்டே இருக்குது. சரி ஒரு மாய்ச்சரைசரோ ஒரு ஆயிலோ போட்டால் சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல இதை கேளுங்க. அது சோரியாசிஸாக கூட இருக்கலாம். சோரியாசிஸ்க்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது, சின்ன சின்னதாக செதிலாக வருது அப்படின்னா ஒரு லோஷனோ ஒரு கோகோனட் ஆயிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னா அது நார்மலான ஒரு ட்ரை ஸ்கின் தான். அப்பவும் உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை செய்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்றோம். இதனால தோல்ல இருக்க அந்த செல்கள் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்து சில்வர் கலர்ல உதிர ஆரம்பிக்கும். இதனால அந்த தோலே ரொம்ப தடிமனா ரொம்ப திக்கா வந்து மாறிடும். சில சமயங்கள் ரொம்ப அரிப்பு அதிகமாகி ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கெல்லாம் லோஷன் போட்டால் கண்டிப்பா சரியாகாது. அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஹோமியோபதியில இருக்கு. ரூட் காஸ்ல அந்த நோய் எதனால வருது, அப்ப அந்த சோரியாசிஸ் வந்த காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் இருந்துச்சு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு மருந்து. சரி, இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னா டெய்லர் மேடுக்கும் ரெடிமேடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஹோமியோபதி மருந்து வந்து டெய்லர் மேடு மாதிரி உங்களுக்கான மருந்து என்ன, உங்கள் மனநிலைக்கான மருந்து என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கான மருந்துகளை வந்து பரிந்துரைப்போம். இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சோரியாசிஸ் வந்திருக்குன்னா அதோட மன பாதிப்புகளோட இம்பாக்ட் தான் இப்போ நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க. அப்போ அந்த பாதிப்புகளை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை எராடிகேட் பண்ணுறது மூலியமாக தான் இதுக்கான கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நம்ம டெம்பரவரியாக பூசுறது வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடையாது.